சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்த திமுக காபந்து அரசு எங்களை செயல்பட விட மாட்டேங்குது, ஒரு பிரச்சாரம் போட்டு அதுலேயும் இடைஞ்சல் கொடுக்குது அப்படின்னு தாவேக தலைவர் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் தனது கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் பின்னணி வேறு மாதிரி இருக்குது. அப்போது நான் வந்து இவங்க எப்போவுமே தாவேக்காவினரை தற்கொலைகள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி நாம் சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் அது தெரியாமல் சொன்ன விஷயங்களும் அவங்கள அதை நோக்கி நகர்த்துதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கருக்கு எதிராக காய் நகர்த்தும் பின்னணி என்ன, அவரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போடுறாரு, அவருக்கும் இவருக்குமான பகை என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். அதில் நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக, அதை பற்றியும் பேசிடலாம். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவனுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காரு அதிமுகவில். அதில் பல முன்னணி முகங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு, பலருக்கு இடம் கிடைக்கல, பல அமைச்சர்கள் வந்து இடம் கிடைக்கல, கிட்டத்தட்ட 13 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு இல்லை. காளியம்மாள், லீமா ரோஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜய் பெரம்பூரில் வந்து அனுமதி கேட்டிருந்தார் போல. அதாவது இன்னைக்கு அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்துறதா இருந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு தடை வந்திருக்கு போல் இருக்கு. இப்போ விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியிலிருந்து அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நேற்றுக்கே பேசியிருந்தோம் இல்லையா. பெரம்பூரில் ஆரம்பித்து வில்லிவாக்கம், அண்ணா நகர், அப்புறம் வந்து கொளத்தூர் அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க போல். ஆனால் இப்போ வந்து அந்த பெர்மிஷன் கொடுத்த இடத்துல திடீர்னு வந்து பள்ளம் தோன்றாங்க, திடீர்னு பேரிகேட் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் வீடியோ வெளியிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியும் காவல்துறையினரும் வந்து அந்த இடத்த சோதனை பண்ணாங்க. அதாவது விஜய் தரப்புல இருந்து 5000 பேர் கூடுறதா அவங்க சொல்லியிருந்தாங்க போல் இருக்கு. ஆனா அந்த இடத்துல சோதனை பண்ணதுக்கு அப்புறம் 5000 பேர் கூட முடியாது, 3000 பேர் தான் இங்க கூட்ட முடியும், மேற்கொண்டு 2000 பேர் வந்தாங்க அப்படின்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்து 2 நாள் முன்னாடி தான் அப்ளை பண்றாங்க அந்த இடத்த கேட்டு. அவங்க நேத்திக்கு போயிட்டு, அதாவது காவல்துறையினரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் நேத்திக்கு போயிட்டு அங்க சோதனை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 5000 பேரை வந்து கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்க மாற்று இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் செங்கோட்டையனும் மற்ற சில நிர்வாகிகளும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சு இதை முறையிட போறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது வந்து விஜய் எப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, காபந்து திமுக அரசு வந்து அவங்களுக்கு தோதா இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி எங்களோட பரப்புரைக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. ஏன்னா அங்க பிரச்சாரமே பண்ண விட மாட்டாங்க, அப்ப இது வந்து பயத்தை தானே காட்டுது, காவல்துறை வந்து திமுகவோட ஏவல் துறையா மாறி அடக்குமுறையை எங்க மேல கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு இன்னைக்கு விஜய் வந்து. இதுல எனக்கு என்னன்னா, ஏன் திமுக மட்டும்தான் பண்ணணுமா, பாஜக நினைச்சா பண்ண முடியாதா, அதிமுக நினைச்சா பண்ண முடியாதா, இவங்களுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாரா, இது ஒரு கேள்வி. இப்போ இதை வந்து சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையராக இருக்கிற குமரகுருப்பன் தான் கண்காணிச்சுட்டு இருக்காரு. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதற்கான காரணங்கள் இல்லை, நாங்கள் வந்து 3000 பேர் தான் கூடுற மாதிரி அந்த இடம் இருக்குங்கிறோம், அவங்க 5000 பேர் கூடலாங்கிறாங்க. அதன் காரணமாக இந்த ஒரு நெருக்கடி ஏற்படுது. இன்னொன்று அழகு, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிதா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுவும் பண்ணதை வர சொல்கிறாங்க. ஆனால் அப்படியான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்படல. இவங்க பேப்பரில் கொடுத்து கடைசி நேரத்தில் கொடுத்ததை ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. அப்போ அதையெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, எது நடந்தாலும் திமுகங்கிற விஜய்க்கு வந்து இதுவும் திமுக கணக்கில் எழுதி வச்சுட்டு போகிறது ஈஸியாக இருக்குது. இவர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இவரால் திரட்ட முடியாதா, திமுக அதை பண்ணுதுன்னு. அவர் ஒன்று ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, இங்கே நல்லா தான் இருந்துச்சு இந்த இடத்த தோண்டி குழி தோண்டி இப்போ திடீர்னு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் விசாரிக்கிறப்ப இது பல முறை நடந்திருக்கு, இது 5வது முறை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அது வழக்கமான ஒரு பராமரிப்பு பணி தான் அப்படிங்கிற வகையிலையும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு இருக்குது? அப்போ ஜெயலலிதா வந்து திமுக விமர்சிக்கிறப்ப அந்த மைனாரிட்டி திமுக அரசுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு காபந்து திமுகன்னு சொல்கிறாராம். நம்ம அதை அப்படி பார்க்கணுமா, அதுக்காக அப்படி சொல்கிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, தேர்தல் அலுவலருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு விஜய் சின்ன பிள்ளையாக இருக்கார். அல்லது தேர்தல் அலுவலரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை பாஜகவால் பண்ண முடியாதா? ஏன்னா இவர் கொள்கை எதிரி இல்லை பாஜக.
இது ஏன் வந்து மறைமுகமாக சுற்றி வளைச்சு திமுக பண்ணணுங்கிறது? இப்போ திமுகவினர் விமர்சனத்தை எப்படி முன்வைக்கிறாங்கிறதையும் பார்த்துட்டு தான் விஜயோட இந்த விமர்சனத்துக்குமான பதிலை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதில் எந்த அடிப்படை ஆதாரம் இருக்குது? ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே இதுதானே இவங்களுக்கும் தராங்க. இப்போ அதிமுக சிக்கலை சந்திக்கல, கூட இருக்கிற பாமக சந்திக்கல, நாம் தமிழர் சந்திக்கல. நாம் தமிழரை விட விஜய் கடுமையாக பேசிட போறாரு. நாம் தமிழர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவங்க, பாஜக மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு களத்தில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய்க்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா கடந்த கால அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரூர் விவகாரமாக இருக்கலாம், சேலமாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், எங்கே போனாலும் இந்த விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கலாம், எங்கே போனாலும் இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதில்ல தாவேக்கா அங்கங்கே சொதப்பல்ல சந்திச்சுட்டு வராங்க. அதில் நிறைய உயிர் பலி போய்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டை விடுங்க, பாண்டிச்சேரிக்கு போனாங்கல்ல, பாண்டிச்சேரியில் இந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஏன் அவ்வளோ கொந்தளிச்சாங்க? அவங்களுக்கு தான் அஜெண்டா இருக்கா? அவங்கள போய் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவங்க அங்கே நேர்மையான பெண், அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்த காலத்தில் வச்சிருக்கிற கட்சி 3000 பேர் தான் இருக்க முடியுங்கிற இடத்துல 5000 பேரை திரட்டி காட்டணும் அப்படின்னா அது அந்த இடத்துல ஆள்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துமா படுத்தாதா? அது வந்து திமுக காப்பந்து, அதனால திமுக முடிவெடுக்க முடியாத சூழல், அல்லது திமுக முடிவெடுத்து திமுக தான் அப்படி பண்ணுதுன்னே வச்சுங்களேன். பழி யார் பேரில் போய் விடுவோம்? தேர்தல் ஆணையம் மேலே தானே விடுவோம். இதற்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு ஆட்சி இருக்குது, அந்த அமைப்பு செயல்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ திமுக மேலே பழி சொல்லலாம், திமுக அரசு சரியாக நிர்வகிக்கல, திமுக மீது தான் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் இத்தேர்தல் ஆணையம் தான் இப்போ பொறுப்பில் இருக்குது. இப்போ எது ஒன்று நடந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் மீது தானே பழி விழும். இப்போ திமுக ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கும். ஏன்னா இது வந்து காப்பந்து தான், நாங்கள் எங்களுக்கு முழு கண்ட்ரோல் இல்லை, நாங்கள் அதை கொடுக்கல, இந்த அனுமதியை நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற வகையில் திமுக விலகி போயிடும். அந்த அடிப்படையிலையும் தேர்தல் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால அச்சத்தின் அடிப்படையிலையும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை வந்து திமுக வந்து அறிவிக்கல, முதல்ல தேர்தல் ஆணையம் தான் அறிவிச்சிருக்கு. அந்த ஆங்கிள் தான் விஜய் இதை அணுகணும். ஆனால் இதில் 2 விஷயம் இதில் பார்க்கலாம் பிரதீப். ஒன்று, தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர், அப்போ வந்து ஆபீஸா வரும் திமுக கண்ட்ரோல் கீழே வந்துடுறாரு, திமுக அரசு செய்யறதான் அவங்களும் வந்து செய்யறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் தாவேகாவினர் வச்சாலும், இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ல நம்ம எலெக்ஷன் கமிஷன்ட்ட அந்த பதிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த இதை ப்ராசஸ் பண்ணி பர்மிஷன் கொடுப்பாங்க. சுவிதா வெப்சைட். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போறாங்க. அதுதான் பிரச்சனையே. 48 மணி நேரம் என்பது ஒரு டைம் லைன் தான். நீங்க ஒரு 4 நாள் முன்னாடி கூட அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். 4 நாள் முன்னாடி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்த நாள் சோதனை பண்ணியிருப்பாங்க. சோதனை பண்ணி இந்த இடம் வந்து ஏற்றதா வராது, நீங்க சொன்ன டேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4 நாள் முன்னாடி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் தேர்தல் நடத்தும் அலுவலர் சோதனை பண்ணியிருப்பாரு, நீங்க வேற லொகேஷன் வாங்கியிருக்கலாம். நீங்க முந்தா நாள் தான் அப்ளை பண்றீங்க, லாஸ்ட் டெட்லைன்ல அப்ளை பண்றீங்க. நேற்றைய தினம் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சோதனை பண்ணியிருக்காரு. சோதனை பண்ணிட்டு இந்த இடம் வந்து ஏற்றதா இருக்காது, வேற இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து லாஸ்ட் டெட்லைன்ல தான் தாவேக்கு வந்து அப்ளை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படுதுங்க. இதுல பண்ணாங்க. ஆமா, கடைசி நேரத்தில் பண்றதுதான் பிரச்சனை உண்டு பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா தாவேக்காவினர் தான் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. திமுக இருந்த வரைக்கும் பிரச்சனை, இனிமே பாருங்கடா எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துரும், இனிமே பாருங்க ஆட்டத்தைன்னு சொன்னதும் அவங்க தான். இப்போ அதையும் திமுகவோட லிங்க் பண்ணி திமுக கணக்கில் எழுதுறதும் அவங்க தான். இப்போ திமுக கணக்கில் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஆணையருக்கு திமுகவுக்குமான தொடர்பு என்ன, இவர் ஏன் அவங்க சொல்றதை கேட்குறாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் இவர் சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சாருன்னா அதில் நியாயம் இருக்குது. இப்போ வந்து இப்போதைக்கு அதிகாரிகள் திமுகவுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா விஜய் சொல்றது என்ன, திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது, விஜய் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்றது விஜய். நான் தான் அடுத்த ஆட்சி அமைய போது, அடுத்து என்னென்னமோ அதை பாருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த அதிகாரிகள் அதை ஸ்மெல் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அப்படின்னா அவங்க திமுகவுக்கு ஆதரவாக ஏன் செயல்படணும்? தோக்க போற கட்சிக்கு ஆதரவா அவங்க ஏன் செயல்பட போறாங்க? அவங்க விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு அடுத்த முறை இன்னும் நல்ல ஹையர் ரேங்க்ல போகலாம் இல்லையா? அப்போ அந்த ஒரு இதுவும் அடிபட்டு போகுது. இதுல எல்லாமே தோத்துக்கிட்டே இருக்கிய மாறாங்கிற மாதிரி விஜய் ஏன் தொடர்ந்து தவறான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்க நேத்திலேருந்து பார்க்கலாம், அரசியல் ஆலோசகர்னு சொல்லப்படுற பொன்ராஜ் அப்துல் கலாம் உதவியாளர் அவர் வைத்த விமர்சனத்துக்கு இவர் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்றாரு. ஆனால் அவர் பண்ணதும் ஒரு வகையில் ஏற்றுக்க முடியாத ஒரு விமர்சனம் தான், அதையும் நம்ம சொல்லி. ஆமாம், அது வந்து அந்த வார்த்தையை வந்து யாருமே ஆதரிக்கல, அது வந்து ஒரு தவறான வார்த்தை தான். நம்ம பேசுகிறப்ப அவரே அதை ஒத்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு கோணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், விஜய் அவருடைய மனைவி மீதான விமர்சனத்தினப்ப என்ன பண்ணார்? விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் மற்ற கட்சி பெண் நிர்வாகிகளை விமர்சிக்கும் பொழுது என்ன பண்ணார்? விஜய் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் சிக்கிய தனது கட்சி நிர்வாகிகளை என்ன பண்ணார்? விஜயோட மனைவியை ரொம்ப தரந்தாழ்ந்து மிக மோசமான வார்த்தைகளை வசைபாடிய கூட்டத்தை என்ன பண்ணார்? அவங்கெல்லாம் ஃபேக் ஐடி, ஒரிஜினலான ஐடி கிடையாதுன்னு சொன்னாலும் அப்போ ஏதோ ஒரு வகையில் தனது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் வந்து யாருக்கு அவன் நின்றுக்காருன்னு பார்க்கணும்ல. தனது சக நடிகை நயன்தாரா
அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சிக்கிறாரு. சினிமாவில் ஒன்றாக அவர் கூட சேர்ந்து பல படங்கள் நடித்தவர் தான் விஜய். அவங்களுக்கு ஆதரவாக என்ன குரல் கொடுத்தாரு? அதே மாதிரி த்ரிஷாவை வந்து மிக மோசமாக விமர்சித்தார் நயினார் நாகேந்திரன். அவங்களுக்கு ஆதரவாக என்ன குரல் கொடுத்தாரு? இவர் மட்டும் ஏன் இவ்வளோ வேகமாக இவரே வந்து செயல்படுறாரு அப்படின்னா, கடந்த காலத்தில் பெண்களுக்கான வாக்கு வங்கி இவருக்கு குறைஞ்சிருக்கு. அதற்கான காரணம் இவர் வந்து மனைவியை வந்து தவறாக நடத்துகிறாரு, மனைவியை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, அம்மா கூட இருக்க மாட்டேங்கிறாரு, மகளை வந்து சரியாக பராமரிக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களோட வாக்கு சதவீதத்தில் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவருக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதன் அடிப்படையில் அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொன்ராஜ் வந்து நேற்று பேசி இன்றைக்கி சர்ச்சையாகல. அவர் 2-3 நாளைக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ அது. அதை இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி இந்த டேமேஜ் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது நம்மளால ஒரு புரிதலுக்கு வர முடியும். அது மாதிரி அவர் திமுக சார்பாளர் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடியும் கூட இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, திமுக சார்பாளர் பொன்ராஜ் ஒரு தவறு பண்ணிட்டாரு, விஜய் அடிக்கிறாரு, நியாயம், நம்ம பார்ப்போம், பாராட்டுவோம். அது மாதிரி அதிமுகவில் அமைச்சர் ஒருத்தரை பேசினாரு நயன்தாரா பற்றி தவறா, அப்போ அதுக்கு எவ்வளோ கொந்தளிச்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பாஜக அவருடைய கொள்கை எதிரி, இவருக்கு நெருக்கமான தோழி த்ரிஷா குறித்து மிக மோசமான வார்த்தையில் அவரை அவமானப்படுத்தினாரு, அதற்கு எவ்வளோ கொந்தளிச்சிருக்கணும். இதுக்கு வந்து டிஜிபி இல்லை, பிரதமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா அவரு? அப்போ அங்கேயெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இங்கே ஏன் பண்ணுறாருன்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆமாம். இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் முதற்கட்ட பட்டியலாக வந்துருச்சு. இப்போ இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 127 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலிமா மொத்தம் அதிமுக வந்து 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இதில் வந்து 46 புதுமுகங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் 42 பேர் வந்து மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்றாங்க. அப்புறம் வந்து மீதி பல கணக்குகள்லாம் சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் விட்டு போயிருக்கு. அப்புறம் 17 பெண்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அறிவிக்கப்பட்டதில். முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் விட்டு போயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் மிக முக்கியமான ஒரு பேர் வந்து வைகை செல்வன் சொல்லலாம். ஏன்னா வைகை செல்வன் வந்து விருதுநகரில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு பல முறை நின்றுக்கிறதா சொல்கிறாங்க. விருதுநகர் வந்து அவரோட சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வைகை செல்வனுக்கு ஏன் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதுல வந்து பல சுவாரஸ்யமான பெயர்களும் இருக்கு, இதுல வந்து பல எதிர்பாராத சர்ப்ரைஸான பெயர்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லீமா ரோஸ் மார்டின், அதாவது ஆதவர்ஜனாவுடைய மாமியார் லீமா ஜோல்ஸ் மார்டின் இப்போதான் சமீபத்தில் அதிமுக இணைஞ்சதா அவங்க வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு முதல் முறையா லால்குடி தொகுதியில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி திருவாடனை தொகுதி எய்ம் பண்ணாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு போன நிலையில தான் இவங்க வந்து லால்குடியில போட்டி போடுறாங்க. ஆமா, இதுல இப்போ பார்த்தோம் அப்படின்னா லீமா ரோஸ்ங்கிறது யாரு? ஆதவர்ஜனாவுடைய மாமியார். இப்போ லால்குடியில ஆதவர்ஜனா தாவேக்காவில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குடும்ப சண்டை களத்தில் எதிரொலிக்குதா அல்லது களத்தில் கட்சிக்காக மட்டுமே 2 பேர் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் லீமா ரோஸ் வந்து மார்டின் அதிபரனுடைய மனைவி. இப்போ திமுக என்ன சொல்லுவாங்க, லாட்ரி மார்டின் கிட்ட இவங்க வந்து 400 கோடி ரூபா தேர்தல் பத்திரத்தை வாங்கினாங்க அப்படிம்பாங்க. இப்போ அதை தாண்டி இவர் எவ்வளோ வாங்கியிருந்தா லீமா ரோஸ்க்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படியோ நீங்கள் பாருங்களேன், டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே இது எல்லாத்துலேயுமே மார்டின் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் மார்டின் கொடுத்த 400 கோடிக்கு திமுக லாட்டரியை வந்து தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நம்ம திமுக மீதான மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலாம். இது வரைக்கும் அந்த ஏற்பாடுகள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ பாஜகவுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபண்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வகையில் எல்லா கட்சிகளுக்கும் அனுசரணையாக நடந்துக்கணுங்கிறது இவரோட நோக்கமாக இருக்குன்னு புரியுது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா லீமா ரோஸ்க்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கொள்கையை தூக்கி பிடிச்சு பேசின காளியம்மாளுக்கு கொடுத்தாராங்கிற கேள்வி வரும். 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளியில தான் வந்து முன்ன பின்ன சேர்ந்தாங்க. காளியம்மாளாச்சும் முன்னாடி அதிமுக இருந்தவங்க தான் மீண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து பெரிய ஒரு பரப்புக்கு போய் சேர்ந்தவங்க, சமூக வலைதளங்களில் சீமான் கட்சி மூலமாக பெரிய தளத்தில் போய் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பூம்புகார், மயிலாடுதுறை, நாகை இதில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. இது எந்த இடமே அவங்களுக்கு கொடுக்கல. அது எல்லா இடத்துலையுமே வேட்பாளர் மயிலாடுதுறை இன்னும் வரலான்றாங்க. மயிலாடுதுறை மேபி அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி கூட ஒரு பேச்சு இருக்கு. மயிலாடுதுறைக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம்தான். இன்னொன்று வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணி நிற்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி காயத்ரி ரகுராமுக்கும் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. இன்னொன்று சொல்ல போனால் ராஜபாளையத்தில் நடிகை கௌதமிக்கு தருவாங்கன்னு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம், கடந்த முறை வந்து தரலைங்கிறதுனால தான் பாஜகலேருந்து அதிமுக மாதிரி வந்தாங்க. இந்த முறை தராமல் இருக்கிறது அண்ணனை வந்து நம்புற எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி கௌதமி சொல்கிறாங்க. இதில் 4+1 அமைச்சர்கள் வந்து விடுபட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். நான் என்ன சொல்கிறேன், நான் ஏன்னா எல்லாம் +1+1ங்கிறதுனால ராஜ்யசபா சீட்டு போட்டு எனக்கு இப்படியே மைண்ட் செட் பதிவாயிடுச்சு.
ராஜலட்சுமி, மாஃபா பாண்டியராஜன், சரோஜா, மணிகண்டன். இதில் மணிகண்டன் ஒரு நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டால் கரோனா காலகட்டத்தில் மிக கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானவர். ராமநாதபுரம் மாவட்டம் தானே? ஆமாம், மணிகண்டன் அந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர். ராஜலட்சுமிக்கு தரல. மாஃபா பாண்டியராஜன் மாப்பா விசஸ் ராப்பான்னு சண்டை போயிட்டு இருந்துச்சு. மாஃபா பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி. அதையும் தாண்டி மாஃபா வந்து சரியான இந்த நிகழ்கால அரசியலில் பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அதிமுகவினுடைய நிகழ்ச்சிகளிலோ அல்லது பிரச்சாரங்களிலோ எங்கேயும் தென்படுற மாதிரி தெரியல. சரோஜாவுக்கும் அந்த வாய்ப்பு தரல. +1 யாரை சொல்கிறேன்னா வைகை செல்வன். ஆமாம், வைகை செல்வன். ஆமாம், அவர் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தால் அந்த 2 பட்டியலே வந்திருக்கும். மறுபடியும் ஒரு தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. தர்றதுக்கான ஒரு தொகுதி கூட லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் அமையுமான்னு தெரியல. அதனால +1 என்ன சொல்கிறாங்கன்னா, அருப்புக்கோட்டையில் வைகை செல்வன் சீட் மறுக்க கொடுக்கல. ஆனால் திருச்சூழி தொகுதி விருதுநகரில் இன்னும் இருக்குது. திருச்சூழியில் வந்து தங்கம் தென்னரசு, அமைச்சர் தங்கம் தென்னரசு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு அகைன்ஸ்டாக வைகை செல்வனை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதனால தான் அது +1 நான் சொல்கிறேன் அவரை. அப்புறம் அதில் சொன்ன மாதிரி அழகு இந்த விஜயபாஸ்கருக்கு என்ன, அதாவது விராலிமலை விஜயபாஸ்கர், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா அதிமுக காலகட்டத்தில், அந்த விஜயபாஸ்கருக்கு எடப்பாடிக்கு என்ன கோபம். ஆனால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குல்ல? அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அரசியல்ங்கிறது நேரடியான தாக்குதல் மட்டும் இல்லை, சுத்தி வளைச்சி மறைமுகமாக என்னென்ன குழிகள் தோண்ட முடியுமோ எல்லாம் தோன்றது தானே. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அவர் ஏரியா, அதில் பார்த்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கின்னு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, புதுக்கோட்டையும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி அறந்தாங்கியும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 6ல் 3 சரிக்கு சமமாக கொடுக்கறதுங்கிறது அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் ரொம்பவே கொந்தளிப்பில் வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த கடந்த முறை தான் விஜயபாஸ்கரால் அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாதனால அதாவது விராலிமலையை தாண்டி கடந்த அந்த 5 தொகுதிகளிலுமே திமுக + காங்கிரஸ் + கம்யூனிஸ்ட்னு இந்த 3 கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுறாங்க. இது வந்து அவருக்கு பெரிய நெருக்கடியாக மாறுது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நக்கீரன் இதழில் வார் ரூம்னு ஒரு செய்தியை வசந்த் சார் எழுதிட்டு இருக்காரு இல்லையா, அந்த செய்தியில் அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2021 சுனில் டீம் வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க விஜயபாஸ்கருக்கு எதிராக. ஏன் விஜயபாஸ்கருக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கரோனா காலகட்டத்தில் இவருடைய கை வந்து ரொம்ப ஓங்குது. எல்லார் மத்தியிலும் ஒரு பிரபலமாக அறியப்படுறாரு. ஹெல்த் மினிஸ்டரா பிரஸ் மீட்லாம் கொடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. நக்கீரனுக்கு வந்து பேட்டிலாம் கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில் பல ஊடகங்களில் ஊடக வெளிச்சம் பெற்றார். அதற்கு முன்னாடி ஒரு சிறுவன் வந்து இந்த குழியில் விழுந்துட்டான் போர்வெல்ல, அதை வந்து மீட்டது, அதில் அவருக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு. அது விமர்சனம் சந்தித்தாலும் அவர் தொகுதியிலே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் கிடச்சிச்சு. விட்டா எங்கே நமக்கு மேலே வளர்ந்து போயிடுவாரோ அப்படிங்கிற கோபம் எடப்பாடிக்கு இவருக்கு எதிரான வேலைகளை செய்ய வச்சிச்சு. அதில் முதல் விஷயம் சுனில் டீம் சொன்னபடி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கரோனா காலகட்டங்களில் முதல்ல வந்து அவர் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ கவுண்ட் இருக்குது, இவ்வளோ டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவார். அதற்கு அப்புறம் இவர் ஒரு முகம் மறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக பீலா ராஜேஷ் வரவழைக்கப்படுறாங்க. பீலா ராஜேஷ் இந்த அறிக்கைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே அவருக்கான முக்கியத்துவம் குறைக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு. இந்த தேர்தலில் இதற்கான வாய்ப்பாக எடப்பாடி அதை பார்க்குறாரு. ஏன்னா அமித்ஷாவே களமிறங்குறார். அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஒருத்தர், பேரை நான் சொல்ல வரும்ல, உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை தொகுதியில் ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பீங்கன்னு வச்சுங்களேன். புதுக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த பாஜக ஒதுக்கப்பட்ட அந்த 3 தொகுதிகளில் போட்டிடுறதுக்குள்ள அது ஒரு முக்கியமான நபராக இருக்கார். அமித்ஷாவுடைய மகனுடைய நண்பர். அவருக்கு அந்த வாய்ப்பு போகணும் அப்படிங்கிறதுனாலையும் பாஜக அங்கே செல்வாக்கு பெறணுங்கிறதுனாலையும் விஜயபாஸ்கரை டம்மி பண்ணால் நமக்கு தேவலாங்கிறதுனாலையும் எடப்பாடியும் அமித்ஷா சொல்கிற மெசேஜை எடப்பாடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அதனால் பாதிக்கு பாதி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கி விட்டார். இது அங்கே இருக்கிற அதிமுகவினர் மத்தியில் பெரிய கொந்தளிப்பையும் பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கரே கொந்தளிச்சிருக்காரு எடப்பாடி கிட்ட. ஏன் நான் எல்லா தொகுதியும் அவங்களுக்கே கொடுத்துருங்க, எதுக்கு வந்து 3 தொகுதி மட்டும் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நீ அவங்களே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. கூட்டணி கட்சி கொஞ்சம் நம்ம தான் அனுசரித்து போகணுங்கிற மாதிரி எடப்பாடி பேசினாலும் இங்கே இவருக்கு எதிராக கன்னி வெடிகளை நிறைய இடங்களில் புதைச்சி வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் விஜயபாஸ்கர் அந்த 3 தொகுதியில் ஜெயிக்கலை அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்குது. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி நாம் நினச்சிட்டு இருந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராலாம் காய் நகர்த்திட்டு இல்லை. இந்த மாதிரி ஆங்காங்கே அடுத்த கட்ட தலைவர்களாக உயர்ந்துட்டு வர்றவங்களுக்கு எதிராகவே காய் நகர்த்திருக்காரு. இந்த எலெக்ஷனில் கடுமையான செக் பாயிண்ட்டை விஜயபாஸ்கர் வச்சிருக்காரு. இதை தாண்டி வருவாரா விஜயபாஸ்கர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் சென்னையில் பேசும்போது பிருத்திவி, சென்னையில் வந்து 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, 16 சட்டமன்ற தொகுதிகளில் 13ல் அதிமுக போட்டி போடுறாங்க. பாக்கி 3 வந்து பாஜகவுக்கு 1, பாமகவுக்கு 1, அமமுகவுக்கு 1 பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த 13 தொகுதிகள் இருக்குல்ல அதிமுக போட்டி போடுறது, அதில்
முதற்கட்டமா ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க. யார் அப்படின்னா தெரியும், ஜெயக்குமார். ராயபுரத்தில் ஜெயக்குமார் போட்டி வரும்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் சென்னைக்கு மீதி வேட்பாளர்கள்லாம் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா எந்த அறிவிப்புமே வரல. அப்போ பாக்கி அதிமுக போட்டியிடக்கூடிய 12 தொகுதிகள் சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் யாரு அப்படின்றதே வந்து பெரிய விவாதமாக எழுந்திருக்கு. இல்லை அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் டிஎம்கே சார்பாக டிஎம்கேலிருந்து வேட்பாளர் பட்டியல் வரதா இருக்கு. நான் பேசுகிற டைம் வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில் யாரெல்லாம் டிஎம்கே நிறுத்த போகிறாங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் அறிவிப்போன்ற மாதிரி ஒரு பக்கம் வாதம் வைக்கப்படுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து நம்ம ஆட்களை நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட அதிமுக யோசிக்கிறாங்க போல. ஆனால் சென்னை வந்து முக்கியமான ஒரு இது இல்லையா, அதனால் வந்து டிஎம்கே நிறுத்தினதுக்கப்புறம் நாங்கள் வேட்பாளர் அறிவிப்போன்ற மாதிரி அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ டிஎம்கே அறிவிச்சதுக்கப்புறம் யார் அறிவிக்க போகிறாங்க, குளத்தூரில் யார், சேப்பாக்கம் யார், விருக்கம்பாக்கம் யார், அதுவே பெரிய திமுகக்குள்ளேயே பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா பட்டியல் இறுதி ஆயிடுச்சுன்றாங்க. அப்புறம் திடீர்னு உதயநிதி உள்ள வந்ததுக்கப்புறம் பட்சியில் பல மாற்றங்கள் வருதுன்றாங்க. இன்னைக்கு வெளியாகுமானே தெரியலன்ற வர சொல்றாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இது எல்லா பட்டியலையும் முழுக்க முழுக்க உட்காந்து தயார் செய்தது முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தலையீடுகளை இந்த விஷயங்களில் விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த பட்டியல் வெளியானதுக்கு அப்புறமும் அதில் எதுவும் பெசர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவுக்கு வரலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ திருச்சிக்கு போகலாம், திருச்சியில் பிரச்சாரத்தை ஈடுபடலாங்கிற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா பேசணும். திருச்சி கிழக்குலையும் விஜய் போட்டி போடுவார் அப்படின்னு. அதனால தான் இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. நாம அங்கே போய் பிரச்சாரத்தில் ஈடுபடலாங்கிற மாதிரி விஜய் ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காராம். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதில் என்னன்னா இப்போ வந்து 2 தொகுதிகளில் நிற்கிறது. ஆல்ரெடி ராகுல் காந்தி பல இடங்களில் 2 தொகுதியில் நின்றுருக்காரு. ஜெயலலிதா நின்றுருக்காங்க. ஜெயலலிதா 4 தொகுதியில் நின்னாங்க. ஊழல் வழக்கில் சிக்கி அதை மடைமாற்றத்துக்கு நின்று அந்த தேர்தலில் புறக்கணிச்சது நடந்துச்சு. 2002 மறுபடியும் இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்று வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ஸ்டைலை விஜய் ஃபாலோ பண்ண போறார். 2 இடத்துல நின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்றில் ஜெயிச்சிருவோம்னு அப்படிலாம் நினைக்கல. 2த்துலையும் ஜெயிச்சுட்டா ஒன்று ரிசைன் பண்ணிட்டு இன்னொன்று போகணும் அப்படிங்கிறதுக்கான வாத பிரதிவாதங்கள் தான் அவங்க ஓடிட்டு இருக்கு. விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, 2த்தையுமே ஜெயிக்க போறோம், இருந்தாலும் நம்ம 2த்துல நிற்கிறது ஒரு சேஃப்டி தான், சேஃப் பேக்கப் அப்படிங்கிறாரு. ஆனாலும் பெரம்பூர்ல தான் வெற்றி வாய்ப்பு அதிகம், திருச்சி கிழக்கில் கம்மிங்கிற மாதிரியான விவாதங்களும் ஓடிட்டு இருக்கு. 2த்துலையுமே விஜய்க்கு ஆதரவு அதிகங்க, நாங்கள் சர்வே பண்ணிட்டோங்க அப்படின்னு விஜய் சுற்றி இருக்கிறவங்களும் விஜய் சொல்லி தேத்திட்டு இருக்காங்க. அதனால விஜய் வந்து திருச்சி கிழக்கில் மிக விரைவில் போவார் அப்படிங்கிற தகவல் முதற்கட்டமாக நமக்கு வந்துட்டு இருக்கு. அதே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. மீண்டும் சீனா தான். மீண்டும் சீனாவா? இங்க வேற லாக்டவுன்ங்கிறாங்க, நீங்க வேற சீனா ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு இது இல்லை. என்னன்னா, சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கு. இந்த சாப் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. கையால் சாப்பிட மாட்டாங்க. 2 ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு தான் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா. அது மாதிரி சீனாவில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தா இருக்காரு. அதுவும் மது போதையில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனால் போதை தலைக்கர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை ஒன்று முழுங்கிட்டு வரும் போல. போதை தலைக்கரில் வாய்க்கேறிடுச்சு. அது நூடுல்ஸ் நினைச்சாரு என்னன்னு தெரியல, நீளமா இருந்திருக்கு, நூடுல்ஸ் போடுறது முழுங்கிட்டாரு போல் இருக்கு, புரிஞ்சுட்டாரு போல. அது சாப்ஸ்டிக் என்ன ஆச்சு, தொண்டையில் மாட்டிக்கிச்சு போல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து கழுத்து அறுத்து தான் ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க போல. கழுத்து இருக்கிறாங்களா? ஆமாம், அதை எடுத்தால் தான் சாப்ஸ்டிக் எடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் இவர் இல்லைங்க அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, மனசை திடப்படுத்திட்டு நம்ம சாப்ஸ்டிக் கூடவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காரு. 8 ஆண்டுகளா அவரோட தொண்டையில அந்த சாப்ஸ்டிக் இருந்துட்டே இருந்திருக்கு. 8 வருஷமா. அதாவது கழுத்தை அறுத்து இது பண்றதுக்கு பயந்து அப்படி பண்ணிட்டாரு போல் இருக்கு. எப்படி சாப்பாடுலாம் உள்ள போனுச்சு வந்துச்சு, அதுதான் புரியும். அதான் வினோதமா இருக்கு. ஒதுக்கி விட்டு பாரு போறது, அப்படி தள்ளி விட்டு பாரா தொண்டையில, என்னன்னு தெரியல, புரியலையே, வாய்ப்பு இல்லையே. அப்புறம் தொடர்ந்து அந்த வலி அதிகரிக்க ஒரு வலியே இல்லாம இதுக்கு வேற என்ன வலி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னொரு மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கழுத்தெல்லாம் இருக்காம ஏதோ ஒரு வகையில ஒரு சிகிச்சை மூலியமா 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த 12 சென்டிமீட்டர் உள்ள சாப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, ஏங்க சாப்பிட்றப்போ ஒரு கறி துண்டு, ஒரு எலும்பு, ஒரு மீன் முள்ளு உள்ள போனாலும் நமக்கு அவ்வளோ பதட்டமா இருக்கு. அது வெளில வர வரைக்கும் அது நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. எலும்பு உள்ள போனுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற நிலைமையும் இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்னே புரியலையே. இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காருங்கிறீங்க. உண்மையிலேயே சீனா வினோதமான நகரம் தாங்க. மருத்துவ உலகில் இது பெரிய வினோதமா இருக்கு. ஆமா, இது ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா தான் இருக்கு. பேசுவாங்க அதுக்காண்டி சாப்ஸ்டிக் சாப்பிட்றாதீங்க, நம்பிக்கை அளிக்கும் விதம். நம்ம சாப்ஸ்டிக் சாப்பிட மாட்டோம், மீன் முள்ளு எலும்பு முள்ளு தான் நமக்கு பிரச்சனை. பேசுவாங்க. பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.